13வது வாரத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த ஒவ்வொரு நாளையும் கடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிஆர் ஆக்டிவிட்டி மூலமாகத்தான் மேஜராக சர்வை பண்ணுறாங்க அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் பார்த்தா உள்ள இருக்க முக்கால்வாசி பேர் அந்த வேலையால உள்ள இருக்காங்க. இது என்னமோ உங்களுக்குலாம் தெரியாத மாதிரி அது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கே பிக் பாஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரால் உனக்கு யார் யார் வந்து நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா பிஆர் ஆக்டிவிட்டி அப்படின்னா நான் வந்து விக்ரம் நான் சொல்லுவேன். அவருக்கு ஓனாகவே வந்து சோஷியல் மீடியா சேனல் வச்சுருக்காரு. ப்ளஸ் வந்து அவரே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு என் டீம் பசங்க விட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விஜய் பார்வும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஆள், நிறையா வந்து ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் உங்களோட இதுவுமே வந்து நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன். விக்ரம் சொன்னா ஓகே, அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. பார்வதியெல்லாம் என் லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வர அவெல்லாம் திட்டத்துக்கு மட்டும்தான் அவள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. பார்வதிக்கே தெரியும் நமக்காக ஒரு பயிலும் பேச மாட்டான் வெளியே. அதனால காசை கொடுத்து 10 பேர்த்த செட் பண்ணிட்டு வந்துருக்கா உள்ள, வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து நான் அரோரா சொல்லுவேன். 5 வீக்ஸாக எதுவுமே பண்ணல. மேபி வந்து உங்கள் ஃபாலோவர்ஸ் பிஆர் ரிவ்யூனால வந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அவ்வளோ. இப்போ சொன்னீங்க, இது கரெக்ட். அரோரா உள்ள இவ்வளோ நாள் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பிஆர் இருக்கு, அப்புறம் விஜய் சேதுபதி. உங்க 2 பேரும் மட்டும் தான் காரணம். நிறைய பேர் நானும் அரோரா சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 வீக்ஸ் அவங்க எப்படி கடந்தோம் ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே எல்லாரும் சொல்லும்போது அவங்களுக்கு இருந்த ஃபேன் பேஸ் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கும். ஆமா, அது எல்லாம் பலூன் அக்காவோட வெறியர்கள் கைவிட்டுருவாங்க அவ்வளோ சீக்கிரம் அருளாவை. அடுத்து பார்வும் சொல்வேன். பாரு இங்க பண்ண நிறைய அநியாயமான விஷயங்கள் இன்டர் பண்ணக்கூடாது. நீங்க வந்து என்ன பத்தி இங்க வந்து நீ கருத்து வச்சுக்கோ, நானும் இன்டர் பண்ணல. ஏண்டி காட்டு பிரிச்சாலி செத்த நேரம் வாய வச்சுட்டு சும்மானே இருக்க மாட்டியா? சும்மா எப்ப பார்த்தாலும் குறுக்க வந்து உயிர் மேல எடுத்துக்கிட்டு இருக்க. அடுத்து கண்டிப்பா திவ்யாக்கு இருக்கும்னு நம்புறேன். ஏன்னா அவங்க அநியாயத்துக்கு எல்லா ஆர்குமெண்ட்டையும் சுத்தி விட்டுனே இருக்காங்க. இதை யாராச்சும் கட் பண்ணி போட்டாதான் அதோட லாஜிக்கே யாருக்காச்சும் புரியும். ஸோ இதை கட் பண்ணி போட்டதுக்கு வெளியில கண்டிப்பா ஆட்கள் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன பேச வராங்கன்னே மக்களுக்கு புரிஞ்சு மக்கள் ஏதோ ஒரு ஓட்டு போட்டு அவங்க இங்க உட்கார வச்சிருக்காங்க நான் நம்புறேன். எனக்கு உள்ள இருக்கிற அளவுக்குலாம் திவ்யாமல காண்டில் இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். ஒருத்தர் நினைச்சாங்க எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. திவ்யாவை கல்யாணம் பண்ண ஒரு நிலைமையை நினைச்சாதான் கொஞ்சம் படிதாகமா இருக்கு என்ற விஷயம் நான் பார்த்துட்டு வந்ததை நான் சொல்றேன். நான் அங்கிருந்து பார்க்கும்போது 2 பேருக்கு ஸ்ட்ராங்கான பிஆர் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் தே அப்ரோச்டு எங்களையும் வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா எங்களோட ப்ரோமோ வந்தப்போ எங்களை அப்ரோச் பண்ணது வந்து கமருதீனோட டீமும் சபரியோட டீமும். சாண்ட்ரா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, எதுக்கு அப்ரோச் பண்ணாங்க? செருப்பால் அடிக்கிறதுக்கா இல்ல சாணியை கரைச்சி ஊத்துறதுக்கான்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து விக்கல்ஸோட டீமை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும். அவர் ஒரு டீம் ஸ்ட்ராங்கான ஒரு டீம் வச்சுருக்காங்க. ஒரு டீம் வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அந்த டீம் வந்து நீங்கள் சீக்கிரமாக சொல்லுங்கள் உங்களுக்கு வேணுமா, பிகாஸ் அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள், பிகாஸ் வைல்ட் கார்டில் ஒருத்தங்க எங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது வந்து டவுட்டாக இருந்தது. நானும் பிரச்சனும் கன்ஃபார்மாக இல்லை. ஏன்னா எங்களுக்கு பிஆர் பண்ணுற அளவுக்கு அந்த சிச்சுவேஷன் இல்லாதனால நாங்கள் அதை விட்டுட்டோம். ஏமா சாண்ட்ரா, மற்றவங்க எல்லாத்துக்கும் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஆனால் உனக்கு தான் அந்த அவசியமே இல்லையே. உனக்கு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கே. அந்த ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் நீ இன்ன வரைக்கும் உள்ள இருந்துக்கிட்டு. இல்லைன்னா உன்னையெல்லாம் எப்பயே தூக்கி போட்டுருவாங்க. அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிருந்தா கமல்ல வந்து சொல்லிட்டு போமே அது யார் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஐ ஆஸ்ட் வித் அமித், உங்களுக்கு இருக்கா, நீங்கள் பண்ணீங்களா பிஆர்னு கேட்டபோது சத்தியமாக இல்லை சாண்ட்ரா, எனக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட் சொன்னனால என்னால் பண்ண முடியலை, நான் பண்ணலை அப்படின்னு சொன்னான். ஸோ அஃப்கோர்ஸ் அது திவ்யாவுக்கு தான் அப்படின்றது அங்கே ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ திவ்யாவுக்கு ஒரு பிஆர் டீம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னோட கருத்து. அம்மாடி அம்மா இம்புட்டு அறிவை வச்சுக்கிட்டு சாண்ட்ரா போயும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சுப்பா பாவம். நேரா சிஐடி லெவலில் போயிருக்க வேண்டிய பிள்ளைய கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள விட்டு ஏன்டா அப்படி பண்றீங்க? இப்போ எனக்கும் விக்ரம்க்கும் வந்து ஒரு கருத்து மோதல் ஏற்படும் போது பார்வை டவுனா காட்டி விக்ரம் அங்க வந்து ஹைலைட் ஆகிற மாதிரியான பதிவுகளை கட் பண்ணி கண்டிப்பா அவங்க டீம் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணும். பாரு, நீ சொன்னதுல பாதி உண்மை. விக்ரம் டீம் மட்டும் அந்த வேலையை பார்க்கல, ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு உன்னை கழுவி ஊத்துறவே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு ப்ராப்பர் பிஆர் பண்ண பர்சன்ஸ் அப்படின்னா நான் கமருதீனை வந்து சொல்லுவேன். இவர் வந்து எப்படி வந்து ஒரு லவபிள் பர்சனாலிட்டியா இருக்கிறாரு, இவர் எப்படி வந்து ஒரு ஹாப்பி பர்சனா இந்த வீட்டுக்குள்ள இருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த லவபிள் சைடை வந்து வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு டீம் கண்டிப்பா இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. எது அந்த நாய் உங்கூட சேர்ந்து ஒரு ரூட்டி அடிச்சானே, அந்த கருமத்தை கொண்டு லவோப்புலா காட்டுறதுக்கு ஒரு டீம் வேற வேலை செய்தா? எட்டிட்டு வாழ்த்து கூட மூடிட்டு காட்டுறீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இசை ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஏன்னா நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு காரணமே என்னுடைய ரசிகர்கள் தான் எனக்கு காரணம். ஆனால் அந்த பிஆர்னா என்னன்னு தெரியாது. வாடகைக்கே காசு இல்லாதான் நான் இப்போ உள்ளே வந்துக்கிறேன். ஓகேவா? சத்தியமா
ஆனா டேய் வினோத் இவ்வளவு நாள் இங்க இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அந்த ஆளோட வாய் தான். இந்த மாதிரி அந்த ஆள் அடிக்கிற கமெண்ட்டுக்கு தான் இந்த ஆள் இவ்வளவு நாள் உள்ள இருக்காப்புல. உங்களுக்கு நம்ம பாடின பாட்டு இருக்குது, நான் பாடின கருத்துள்ள பாடல்கள் இருக்குது. காஷ்மீரில் அடிப்பட்ட ஒரு குழந்தைக்காக நான் இங்கே பாட்டு பாடி 10 மில்லியன் போச்சுன்னா அது அப்படியே ஆர்ப்பாட்டம், என்னுடைய பாட்டை கேட்டு ஆர்ப்பாட்டம் போன இளைஞர்கள்லாங்கிறாங்க. அதுதான் என்னை காப்பாற்றிட்டே தவிர மற்றபடி சினிமாவில் பாடின பாட்டு ஒரு 4, 5, ஒரு 10 படம் பாடியிருப்பான், அவ்வளோதான். ஏமா பார்வதி சாண்ட்ரா கொஞ்சம் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அப்படியே வினோத் முன்னாடி போங்க, கருவாப்புல வாங்கி குடிச்சிட்டு வாங்க, அப்போ அறிவு ஒரு நாள் பார்ப்போம். நான் சாண்ட்ராஸ் வந்து நான் சொல்கிறேன், ஒரு டீம் வந்து அப்ரோச் பண்ணாங்க. நானும் சொல்லுவேன், ஓகேவா? நீங்கள் தாராளமாக சொல்ல, 9 பேர் தான் இருக்கும், ஜாலியாக பேசலாம். நீங்கள் வந்து ஒரு டீம் வந்து கேட்டாங்கன்றதுக்காக நீங்கள் அது பண்ணலாம் ஆகாது, சரிங்களா? அது ஃபேன்ஸ் மேபி வந்து பிஆர், அதான் ஃபேன்ஸ் மேபி வந்து பிஆர் கூட வந்து அவங்க ஒரு பிஆராக மாறலாம். இங்கே இருக்க யாருமே பிஆர் வைக்க தப்பே கிடையாது தான். எனக்கு போடுற காஸ்ட்யூமே வந்து ரொம்ப ஹெவி, அதுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் 2 lakh நான் கொடுத்துட்டு வந்தேன். அடே கொஞ்ச நேரத்துல குப்புன்னு வேத்துருச்சுடா, ட்ரெஸ்ஸுக்கு 2 லட்சமா? அடா பாவிங்களா, அநியாயம் பண்றீங்கடா. ஒரு விஷயம்னா அதை சுத்தி வந்து ஸ்மாலர் பாக்கெட்ஸா வந்து ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வராங்க, நம்ம பேசுறத வந்து கட் பண்ணி போடுறதுக்கு ஒரு ஆள் வராங்க. இதை சுத்தி ஒரு கோயிலை சுத்தி பூக்கடை நிறைய வரும்ல, அந்த மாதிரி பிக் பாஸை சுத்தி நிறைய மார்க்கெட்ஸ் வந்து வந்துருச்சு. நீங்க இப்ப சொல்றீங்களே நான் வந்து எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு யாருமே இல்லைங்க, எனக்கு காசே இல்லைங்கன்னு நீங்க ஒரு விஷயம் சொல்லி பதிவு பண்றீங்கல்ல, இப்ப நான் பேசலாமா? நீங்க அதை வந்து ஒரு சிரிப்பு மாதிரி ஆக்கி அதை டைல்யூட் பண்ண நினைக்காதீங்க. அடே பிக் பாஸ், தயவு செஞ்சு இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரையும் கோபிநாத்தை விட்டு நீயா நானால பஞ்சாயத்தை தீர்த்து வைக்க சொல்லுங்கடா. முடியாது போல இருக்கு இங்க பஞ்சாயத்து. பணம் இருக்கு, அப்புறமா இவர் இப்ப என்ன பண்றாருன்னா, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பணக்காரங்கப்பா, இந்த பணம் பலத்தினால இங்க இருக்கிறாங்கப்பா, ஏன் நாங்களாம் இதுப்பா எங்க கிட்ட காசே இல்லப்பா, துணிக்கு கூட வந்து இதுதான்ப்பா, பரிதாபமா பேசுறாப்லையாமா. 2 lakhs கொடுத்துட்டேனே. பேச விடுங்க. Look at his action. வாயில வந்துரும். எனக்கும் வரும் நல்லா. தயவுசெய்து அமைதியா இரு. ஏண்டா பிக் பாஸ், அதை எப்ப நீங்க மட்டும் போய் தேடி போய் ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க? யாருக்கு ஒன்னா நம்பர் கல்சரையா தூக்கிட்டு வந்து உள்ள போட்டுறீங்க? இந்த ட்ரிக்ஸ் எங்க பிடிக்கிறீங்க? அத வச்சு சாரி சாண்ட்ரா, சாரி சார். ஆல்ரெடி வைல்ட் கார்டுல மொத்தம் வாங்கினது பத்தாதா? நீங்க வாங்கினது பத்தாதா? அசிங்கப்படுத்தாங்க, கிழிச்சு விட்டாங்க. நான் தான் பாவம்னு பேசுறேன். ஓ, நீங்க பாவம் பாத்திருக்கீங்க. நீங்க பாவம் பார்த்து தான் நாங்க வந்து புண்ணியம் பெற்று இந்த வீட்ல இருக்கிறோம் பாரு. ஓ, நீ பாவம் பாக்குற ஆள்லாம் நான் கிடையாது. அதானே, அப்படி சொல்லு பார்வதி. பார்வதிக்கு போய் கமருதீன் பாவம் பார்த்தானா? பார்வதி யாரு? பல பெருச்சாலிகளே பார்த்தது, அதுகிட்ட போய் இப்படிலாம் பேசலாமா? கடவுளுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, அவங்க வீட்டு ஆளுக்கும் சரி பயப்படாத ஒரு ஆள் வந்து பாரு. என்னை பத்தி வாட்டர்மெலன் கிட்ட வந்து பேட் டச் பண்ண, இன்அப்ரோப்ரியேட்டா வந்து இது பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட் டச், இன்அப்ரோப்ரியேட். அடே அவ வாயை தாருண்டை வச்சு அடைச்சு விடுமுடா. வாயை செத்த நேரம் மூடிட்டு இருக்கிறாளா? அவள் சொல்றதோட போய் பேசுறீ, நீ கத்தரி யாரு வேணாண்டே அப்ரோப்ரியேட்டா வந்து தொட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து இன்அப்ரோப்ரியேட்டா தொட்டேன், பேட் டச்னு தொட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்க. லைஃப்லேயே முதல்ல நான் என்ன சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் அவங்க என் மேலே வச்சிருக்க லாஸ்ட் பின் பாயிண்ட். ஓகேங்களா, இதுவே நான் உடச்சிட்டேன். என்னது வாழ்க்கையிலே முதலாட்டி அசிங்கப்படுறியா? யாருக்கு தெரியும், பல பேருக்கு இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஏதாச்சும் ஒரு வீடியோ இடையில வரும், அந்த மாதிரி உனக்கு எப்போ சிக்க போடும் தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் வந்து இவங்க இதை வச்சு வந்து ரொம்ப கீழ்த்தனமாக என்னை பற்றி வாட்டர்மெலன் கிட்ட பேசியிருக்காங்க. ஆமாடா நீ கெட்டவன்டா, நல்லவ மாதிரி பேசாதடான்னு சொல்கிறப்போ அவங்க வந்து கடவுளுக்கும் சரி, அவங்க பெற்றவங்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, யாருக்கும் பயப்படாத ஒரு கேவலமான ஒரு கேரக்டர் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இது எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாரு. அங்க இருக்க எல்லாருமே நீ உன்னை பத்தி பேசும்போது வாயை மூடிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னை கழுவி ஊத்தும்போது பழக ஆரம்பிச்சு நாங்கள் ரியலி க்ளோஸ் ஆகிட்டோம். நான் வெளியே வந்துட்டு நான் மேரேஜோ எதுவோ பிரச்சனை இல்லை, நான் வந்து வீட்டில் வந்து பேசுறேன்ற அளவுக்கு நான் பேசிட்டேன். அப்படிப்பட்ட ஒருத்தனை வந்து ஸ்டில் வந்து நான் ஒரு கான்வர்சேஷன்ல அது வந்து இன்னும் பேட் டச் தான்ற வார்த்தையில பிடிச்சிட்டு நின்னாங்க. அதனால நான் வந்து அரோரா, அப்புறம் திவ்யா, சாண்ட்ரா அவங்களோட ஹெல்ப் வந்து நான் கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து கேமரா முன்னாடி பேசி வாங்கிடுங்க, இது உங்க
நீங்க சொல்ல அரோரா சொன்னாங்க. அரோரா ஐயோ சாண்ட்ரா ஒண்ணுமே தெரியாது அப்பாவி புள்ள ஏதோ ஒண்ணு மாத்தி சொல்லிட்டானு அப்படியே துடிச்சு போய் நான் சொல்லலாம் கத்துது. நீ என்னென்ன வேலை இந்த வீட்டுக்குள்ள பார்த்தேன்னு தெரியாதா என்ன? சொன்னாங்க. அரோரா சொன்னாங்க பொண்ணை பத்தி பேசினது தப்பு, நான் பொண்ணை பத்தி பேசினது தப்பு, கேவலம் பேசினது தப்பு, மன்னிச்சிடுங்க. நான் ஷார்ட் அண்ட் டெக்கரம் பேசிஸ்ல நான் கரெக்டாக முடிச்சிடுறேன். நான் என்ன பண்ணேன்னு ஓப்பனாக நான் சொல்லிட்டேன். நான் சத்தியமாக வந்து அந்த பேட் டச்சோ எதுவுமே நான் அம்மா சத்தியமாக நான் பண்ணல. ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை தொடுற அளவுக்கு நான் கேவலமாக நான் வளர்க்கப்படலை. இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு அது வந்து எப்படி இருக்குன்னா வந்து த்ரோயிங் அண்டர் த பஸ்ன்ற மாதிரி அந்த ஒரு யாரோ அந்த மாதிரி தான் இருக்குது. நான் இதுக்கப்புறம் வந்து இந்த கேமில் கண்டினியூ பண்ணுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? என்னால் வந்து வேறு எதுவும் யோசிக்க முடியல. கமருதீன் நீ சொல்ற எல்லாத்தையுமே ஏத்துக்கிறோம். நீ பாருவ வந்து பேக் டச் பண்ணலன்றதெல்லாம் ஓகே. எனக்கு ஆனா ஒரு சந்தேகம், மோட்டர் ரூம்குள்ள 2 தாட்டி கூட்டிட்டு போய் என்ன பண்ணாவல அதை மட்டும் சொல்லிட்டு போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஷோ முடிஞ்சு. இதுக்கு ஒரு நாளைக்கு ஷோல பார்க்கலாம். ஒருத்துக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண 2 பிசி சுட்டு போயிருந்தேன்.